அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு மாணவராக வந்து இன்னைக்கு இந்திய அளவில்னு சொன்னாங்க, உலக அளவில் இன்னைக்கு விஐடின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தேன்னா விஐடிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன், விஐடிலேருந்து வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கல்வி சேவை வந்து அவர் செய்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய வசதி புகழ் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இந்த வயதுல அவர் அழகா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து இப்படி ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம எப்படி அவரால் இயங்க முடியுது, எப்படி அவரால் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காரணம் வந்து இந்த தமிழ் மீது அவர் கொண்ட அந்த பற்றுதான்ன்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது. இந்த அரசு படம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம், ஏன்னா அப்படிப்பட்ட கைகளால் துவக்கப்பட்டதுனால இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் வந்து இப்பதான் வெளியிட்டாங்க, ஐயா அவர்கள் பார்த்தாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற கேமராமேன் செல்வா உட்பட வரலட்சுமி மேடம், ராஜா சார் மேடம் எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்பு இதில் தெரியுது. இன்னைக்கு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோ ஓரியன்டல் ஃபிலிம்ஸ் தான் இன்னைக்கு நிறைய வந்து இன்னைக்கு வியாபார ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிம் இவ்வளோ பிரம்மாண்டமா இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜில் இவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியா இவ்வளோ மெசேஜோட ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய உங்களுக்கு இந்த துணிச்சல் வந்து ரொம்ப பாராட்டணும். இந்த எப்படி ஒரு பீரியட்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி வரும், இப்போ நயன்தாராலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பீரியட்ல கேஆர் விஜயாலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ், ஒரு பீரியட்ல ராதிகா, அந்த மாதிரி நிறைய வந்தாங்க. இந்த இந்த படத்தை அரசி படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிம்ஸ், குறிப்பாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக வரும்னு இந்த இடத்துல நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ இதில் பங்கு பெற்ற என்னுடைய அருண் பாரதி உட்பட எல்லாருமே, இயக்குனர் சுப்பிரமணிய சிவா, இதில் ஒர்க் பண்ணிருக்கிற அவ்வளோ பேருமே அந்த அளவுக்கு இது ஒரு டெடிக்கேஷனோட சொன்னார்ல, மொட்டமல்ல ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கணும், அந்த மாதிரி தான் அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயம், இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, இன்னொன்று இந்த படத்தை துவங்கி இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வேந்தர். ஸோ அவருடைய அந்த அந்த ராசியான அந்த பொற்கரங்களால் ஆரம்பித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி வந்து பத்திரிகையாளர் தலைவருக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு லேட் ஆனதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம், ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகணும். இந்த படம் வந்து நிறைய விஷயத்தை வந்து முன்னெடுத்ததுனால இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு மீடியாவில் ப்ரமோட் பண்ண முடியுமோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத அதன் மூலமாக கேட்டுக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் நினைக்கிறேன். பயமரியா, பிரம்மை, மகாராஜா, இந்தியன் 2. ஸோ இப்போ இந்த மந்த்லி 4th மூவி நினைக்கிறேன் அரசி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக ராகுராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படத்துக்கு வர்றதுக்கு. ஏன்னா முதல்ல சினிமாவில் சர்வைவல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இங்கே இருந்தேன். ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு பேருதவியாக சர்வைவல் ஆனது காரணமே அண்ணனை தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி. அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருப்பான், ஆல்மோஸ்ட் அவருடைய டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ எடுத்திருக்கிற இந்த படங்களாக இருந்தாலும் சரி. சின்ன ஒரு வருத்தத்தோட இந்த விஷயம் என்னன்னா, இந்த படத்தை இயக்குனர் அரசியோட இயக்குனர் சூரியகிரண் அவர் நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெண் பொருள் கொடுக்குற எல்லாருமே, தானமாக கொடுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம். ஆனால் இறைவனுக்கு நிகழ்ச்சி நம்ம யாரை பார்ப்போம்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்வாங்க. அந்த விதத்தில் இறைவனாக அங்கே வந்திருக்கிற ஒரு வேந்தர் ஐயாவை நான் வரவேற்கிறேன். பாதி நேரம் தமிழுக்கும் மீதி நேரம் தமிழுக்கும் அப்படின்னு வாழ்ற ஒரு வாழ்க்கைன்றது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு எல்லாம் வந்துருச்சு, ரிட்டையர் லைஃப்ல அனுபவிக்கலாம் அப்படின்னு இல்லாம இன்னும் ஒரு போராளியை வாழ்ந்துட்டு இருக்க வேந்தர் ஐயா நான் வணங்குறேன். இந்த படத்துக்கும் உறுதுணையா இருக்கிறத நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா வணக்கம் ஐயா. அப்புறம் செல்வா சார் இப்போ நீங்க சொன்னு வச்சுங்க, என்னப்பா நான் ரொம்ப வயசானவன ட்ரீட் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஏன்னா தில்லாத தொழில் இருந்து நம்ம பார்த்து உயர்ந்த ஒரு கேமராமேன். அரசியல் விழாவுக்கு வந்திருக்க ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய தூரத்துல இருந்து எப்பவுமே கண்காணிச்சு என்னை மோட்டிவேட் பண்ற என்னுடைய அண்ணன் குருநாதர்னு சொல்லலாம், சுப்பிரமணிய சிவன், தேங்க்யூ நான் வந்ததுக்கு. ஓகே. அப்புறம் இன்னைக்குதான் ஒருத்தருடைய அறிமுகம் கிடைச்சது, நம்ம சுபாஷ் அண்ணன். ரொம்ப நன்றி எனக்கு அறிமுகம் கிடைச்சதுல.
அப்புறம் அந்த திமிருக்கு பிடிச்சவன், திமிருக்கே பிடிச்சவன் நம்ம அருண் பாரதி சாரா. தேங்க்யூ வந்ததுக்கு. அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா, ஆவடி வரலட்சுமி அக்கா, அவங்க ஒரு கவிஞர், தயாரிப்பாளர். இது எல்லா பன்முகத்தன்மையும் கொண்ட ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஸோ அரசியல நான் கடைசியா தான் வந்தேன். நான் ஆஃப்டர் சூரியக்கு, கிரண் சாருக்கு அப்புறம் தினேஷ்க்கு அப்புறம் தான் நான் இது உள்ள வந்தேன். நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு ராஜராஜன் அண்ணன் என்னை சேர்த்திருக்காரு. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. வந்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க தான் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி நீங்க மேலும் இந்த படத்தை வெற்றி படமா மாத்தணும் தாழ்மையை கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்கள், இந்த கால தாமதமானதுக்கு நான் தான் காரணம், ஆகவே பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இந்த படத்தின் இயக்குனராகவும் தயாரிப்பாளரும் இருக்கின்ற திரு ராஜராஜா அவர்களே, தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே, திரு சுபாஷ் அவர்களே, இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார்கள். இன்றைக்குத்தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரெய்லர் சில நிமிடங்கள், எத்தனை நிமிடம்? இந்த 2 நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் ஒரு 70 வருஷமா சினிமா பார்க்கிறேன். நான் பார்த்த முதல் படம் பராசக்தி. நான் ஷூட்டிங்கையும் பார்த்துருக்கேன். நான் குடியாத்தத்தில் படிக்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள் நினைக்கிற படம் ஒன்று தயாரித்து அந்த ஷூட்டிங்கை ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். குடியாத்தத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசிரியத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம். நான் இப்போ 7வது 8வது படிக்கிறேன். 51 52 இருக்கும். அப்போதுதான் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே பொழுதுபோக்குக்கு என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அதை மாற்றி அமைத்தது தமிழ்நாடு தான். அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார்கள். ஓரிரவு, வேலைக்காரி, இப்படி படங்கள். அதே போல் கலைஞர் அவர்கள் எழுதிய பராசக்தி, இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை, சமுதாய சீர்திருத்தங்களை, அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள். அது இன்னும் தொடர்கிறது. ஆனால் கொஞ்சம் குறைவா இருக்கு. சமூக சீர்திருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு வழக்கறிஞராக தொழில் பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று நினைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதில் பார்க்கிறோம். இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை. வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள். பழைய படங்களுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம். நிறைய தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போ அந்த காலத்திலே வந்ததில்லை. இப்பொழுது வருகின்ற படங்களை எல்லாம் அவளால் வெளியிட முடியாமல், தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன். அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தவங்களால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று. அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம், இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. காரணம், நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள், அல்லது அரசியல் தொடர்புகள் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. இங்கே சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றியும் எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள். தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும்.
வெறும் தமிழ் பற்று மட்டுமல்ல, தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல, தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அதில் முக்கியமானது கல்விதான். தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும். நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே தமிழர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும். வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை, கடுமையான உழைப்பு தேவை. இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, எல்லோருக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ் மொழி. உலகத்தினுடைய பழைய மொழிகள் 7 மொழிகள் என்று சொல்வார்கள். அந்த 7 மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி. சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன, கிரேக்கம், லத்தீனம் போன்றவையெல்லாம் எழுத்தும் மாறிவிட்டன, பேச்சும் மாறிவிட்டன. ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான். அதனால்தான் கன்னடமும் கலிவெலுங்கும் கவின்மலையாளமும் துளியும் உன்னிதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல வாயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தெழுந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து பாடுது என்று பாடினார்கள். அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள். அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு UIT படித்த மாணவர்கள் 84 நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது. இன்னைக்கு இரவு நான் போகிறேன், நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிகாகோவில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். சிகாகோவிலே ஒரு 100 பேர் இப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகுப்பை சார்ந்த குழந்தைகள் தான். இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது. நான் முதல் தடையா நானும் என் மனைவியும் போனோம் வாஷிங்டனுக்கு 2000. எங்களுக்கு சுத்தி காட்டுறவங்க 2 பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள். அவங்க யாருன்னு கேட்டா, தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும், தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான் எங்களுக்கு வாஷிங்டனையே சுட்டி காட்டினார். அதை பார்க்கும்பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு போய் விடும் என்று. அந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும். இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது. அதில் அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எனக்குண்டு. ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள். நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைமை தாங்குவது. இந்த திரைப்படத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்போது எல்லா படமுமே இங்கேதான் எடுப்பார்கள். 4-5 மொழிகள் எடுப்பார்கள். இப்பொழுதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இந்த அரசு எல்லாவற்றிற்கும் அரசியாக இருக்கும் என்று நான் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.